ரொம்ப கவலையா இருக்குது. நாங்க எப்பயுமே சிலங்கா ஜேசோட ஊருக்குள்ள சுத்துறாங்க. இப்ப ஜேசிய போறது எங்களுக்கு வெக்கமா இருக்குது. தாலி யுஎஸ்ஏ டீம் கூட எவ்வளவு அழகா விளையாடு. ஒரு விளையாட்டு என்னவென்றே தெரியாத ஒரு நிலையில விளையாடி கொண்டிருப்பது போன்று. HNB ஃபைனான்ஸ் நிலையான வாய்ப்பு. இப்போது 60 மாத நிலையான வாய்ப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. ஸ்ரீலங்கா மேட்சை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கவலையா இருக்குது. நாங்க இந்த மேட்சை பாக்குறதுக்கு நாங்க இப்படியே ஒரு ஸ்ரீலங்கா டீம் நாங்க எதிர்பார்க்கல. இந்த வேர்ல்ட் கப்ல இப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லி இப்ப அதே நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு என்னதான் செய்யறாங்களோ ஒண்ணு விலங்குல. புதிய அரசாங்கம் வந்திருக்குது. இந்த அரசாங்கமாவது இந்த நிர்வாகத்தை கொண்டோல் போட்ட மாத்தி ஒரு புதிய ஒரு கிரிக்கெட் போட்ட உருவாக்கினா தான் இந்த ஸ்ரீலங்கா டீம் எங்களுக்கு வரும். மேட்சை பாக்குறது ரொம்ப கவலையா. நாங்க எப்பயுமே ஸ்ரீலங்கா ஜேசோட ஊருக்குள்ள சுத்துறாங்க. இப்ப ஜேசிய போறது எங்களுக்கு வெக்கமா இருக்குது. ஏன்னா டீம் அப்படி எவ்வளவு இதா விளையாடுறாங்க. அடுத்த நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கல. எங்க நாட்டினுடைய கிரிக்கெட் இந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப கவலையா இருக்குது. 1996 ஆண்டு அர்ஜுனா தலைமையில வேர்ல்ட் கப் தூக்கல இந்த அணி எப்படி இருந்தது. LPL சொல்லி போட்டி நடத்துறீங்க. உங்களுக்குள்ளே ஆக்களையே போட்டு அவங்களுக்குள்ளேயே விளையாடுறீங்க. அப்படி புது வீரர்களை எப்படி உருவாக்குறது. எல்லா மாவட்டத்தில கிழக்கு வடகிழக்குல தமிழ் பேசுற மக்கள் எல்லாம் எவ்வளவு கிரிக்கெட் சிறந்த வீரர்கள் இருக்காங்க. அந்த வீரர்களை உள்வாங்கணும். அனுரகுமார திசாநாயகர ஆட்சி நல்லாவே போயிட்டு இருக்குது. அவர் இனம் மற்ற ஒரு ஆட்சி சிறப்பா நாட்டில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி கிரிக்கெட் போர்டுல நீங்க தலையிட்டு அதையும் நீங்க பார்த்து அதையும் சரி செஞ்சு எல்லா பகுதி மக்களும் விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டை உருவாக்கணும். அப்பதான் கிரிக்கெட் ரசிகர்கள் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கிரிக்கெட் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது. இப்ப கிரிக்கெட் பார்க்க எங்களுக்கு வெட்கமா இருக்கு. ரொம்ப இதா இருக்குது. எங்களுக்கு சகல பிளேயர்களும் விளையாடக்கூடிய ஒரு போட்டிகளை மாகாண ரீதியான மாவட்ட ரீதியான போட்டிகளை உருவாக்கி அதுல இருந்து திறமையான வீரர்களை கண்டெடுத்து இனி இந்த போட்டியில ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் செய்யும்னு நினைக்கிறோம். ஸ்ரீலங்கா டீம் கிரிக்கெட்டை பார்க்கல மிச்சம் கவலையாவும் வேதனையாவும் இருக்குது. உதாரணம் எடுத்தா இத்தாலி யுஎஸ்ஏ டீம் கூட எவ்வளவு அழகா விளையாடுறாங்க. அந்த விளையாட்டு கூட ஸ்ரீலங்கா டீம் இல்ல. எவ்வளவு இதுக்குள்ள வேலை பழுக்குள்ள மெச்ச குந்திட்டு இருந்து பார்த்தாலும் டைம் பர்ஸ். இது விளையாடுறது சாதாரண கிளப் டீம் விளையாடுற கிரிக்கெட் மாறிக்குது. எத்தனை பிளேயர்ஸ் மாறு. இப்ப கேப்டன் மார்ல கூட ஒரு டீம் ஸ்ட்ரென்த்தே ஒரு கேப்டன் தான். ஒரு 1 இயருக்குள்ள 4-5 கேப்டன் மார் மாத்துறாங்க. இது எப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு தலையீடுன்னு உள்ளுக்குள்ள பெரிய பொசிஷன் இருக்கிற மாதிரி தான் விளங்குது. இந்த இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரே ஒரு விளையாட்டு அடிக்கிறது அந்த விளையாட்டு இல்லாம போயிடுது. அதால இப்ப வந்திக்கிற அரசாங்கம் எல்லாத்தையும் சீர் செய்யற மாதிரி இந்த விளையாட்டு துறையில இருக்கிறதையும் எடுத்தா தான் ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு விளையாட்டை கூட நம்ம காப்பாற்ற இயலுமாய்க்கும். அதால இந்த அரசாங்கம் அந்த டீம்ல இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சீர் செஞ்சு ஸ்ரீலங்கால இருக்கிற கிரிக்கெட்டை காப்பாத்துறதுக்கு வழி வகுப்பு. பெரிய ஒரு ஆவலோட எதிர்பார்ப்போட நாங்க அந்த போட்டியை கண்டுகளிக்கிறதுக்கு தயாரா இருந்த நிலையில உண்மையா போட்டி மிகவும் விறுவிறுப்பா இருக்கும் நாங்க எதிர்பார்த்திருந்தோம். ஏன்னா முன்னுக்கு 2-3 தோல்விகள் வந்தாலும் அதை சீர் செய்து சரியாக விளையாடுவார்கள் என்ற எண்ணப்பாடு எங்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த போட்டியை கண்டுகளிக்கின்ற போது மிகவும் மனவருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தது. ஏனென்று சொன்னால் உண்மையா இலங்கை அணி 1996 ஆண்டுக்கு பிறகு இந்த அணி இப்போதைய காலகட்டங்கள்ல இவ்வாறான ஒரு கீழ் மட்டத்தில் அதுவும் ஒரு விளையாட்டு என்னவென்றே தெரியாத ஒரு நிலையில விளையாடி கொண்டிருப்பது போன்று எங்களுக்கு இது ஒரு பொருத்தமானது இல்லை. நாட்டினுடைய பலத்தை வழிகாட்டு ஒரே ஒரு அமைப்பாக இந்த கிரிக்கெட் போட்டி இருந்துச்சு. ஆனா நாங்க அதை பரிபூர்ணமா நேசித்தோம். ஆனா இன்று நேசிக்கக்கூடியதாக இல்லை. இப்பய காலகட்டங்கள்ல இலங்கை அணி மிகவும் தோல்வியை கண்டு தோல்வி அடைஞ்சு துவண்டு போயிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்று பார்த்தா இப்ப இருக்கின்ற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டா இருக்கலாம்.